ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு லட்டு தான். சீட் மிக்ஸிங்கில் செஞ்ச லட்டு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் வந்து ஆன்லைனில் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மால் நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்கிறனால ஃபீடிங் மதர்ஸ்க்கு நல்லா ப்ரெஸ்ட் மில்க் வந்து நமக்கு நிறையாவே ஃப்ளோ ஆகும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி மதராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேட்டை வந்து நினைப்பீங்க, இது எல்லாமே கொலஸ்ட்ரால் தானே, ஃபேட் ஆகாதா? கிடையவே கிடையாது. நமக்கு வந்து நமக்கு டெய்லி பேபியோட க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்கும்போது அதுக்கு தேவையான 3 ஒமேகாஸும் ப்ளஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருந்தால் தான் அந்த பேபிக்கான எல்லாமே போய் சேரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதர்ஸும் இதை நிறையவே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 6 to 7 சீட் இதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீடில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது சீட்ஸ்லாம் ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு நீங்கள் டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வறுத்ததுக்கப்புறமா வேறு எதுக்கு மாற்றிட்டு அதே பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பருப்பு, முந்திரி, கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அதே பார்த்திங்கன்னா வறுத்துருக்கிற அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு என்ன அப்படின்னா நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். அதுவும் வறுத்தது, தோல் நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. பொதுவாக வந்து நிலத்தில் விளையிற பொருட்கள், அதாவது நிலத்திலையோ இல்லை சீடாக இருக்கிறது நட்ஸ்ன்னு சொல்லும்போது தோல் மேக்ஸிமம் அதில் ரிமூவ் பண்ணாமல், ஓடாக இருந்தால் ரிமூவ் பண்ணியாலும் தோல் அந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ண வேணாம். ஆனால் தோலுக்கும் சில சத்துக்கள் இருக்கிறனால அது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதை அப்படியே லைட் ஹீட்லேயே விட்டுட்டு நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நைஸாக அரைச்சிட வேணாம், இல்லை எண்ணெய் தான் பிரியும். அதெல்லாம் திப்பியாக அரைக்கணும். ப்ளஸ் உருண்டை பிடிக்கும்போது நமக்கு கையில் வந்து ஒட்டாமல் உருண்டை நமக்கு வரணும். ஸோ உருண்டை வந்து உடையாமல் இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் லட்டு செய்கிறதுக்கு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற பேட்சஸ் எல்லாமே போட்டு எடுத்து நம்ம அதே பதத்துக்கு அரைச்சிட்டோம் அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் இருக்குது சாப்பிடலாமா, தாராளம் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய சுகர் லெவல் ரொம்ப 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 கம்மி. இந்த இந்த ரிச்டு ரொம்ப 3 ஒமேகாஸ் இருக்கிறனால இந்த சுகர் லெவல் வந்து அது கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க போன்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகணும், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி லட்டை வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அதில் ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இருக்கும். வேறு எந்த ஃப்ளேவரும் அதில் அதிகமாக வெளியில் தெரியாது. இப்போ நம்ம மாவில் செய்கிற லட்டுவாக இருந்ததுன்னா கொஞ்சமாவது சரியாக வறுபடலைனா கூட நமக்கு வந்து ஸ்மெல் இருக்கும். இதில் எந்த எண்ணெய் ஸ்மெல்மோ அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வராது. லட்டு நார்மலாக சாப்பிடும்போது நம்ம கம்பு மாவு லட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த லட்டு சாப்பிடும்போது என்ன இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டக்கப்புறம் நாக்கில் ஒரு நமக்கு வந்து வெண்ணெய் பட்டர் தடவின மாதிரி வலுவலுன்னு இருக்கும். பிகாஸ் அதுக்கு கொழுப்பு சத்துக்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நான் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து சொல்லலாம், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மருந்தே உணவுங்கிற சூழலுக்கு வந்தாச்சு. நம்ம திரும்ப என்ன செய்யணும், உணவே மருந்துன்னு வந்து அந்த மருந்தே உணவு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் மாற்றணும். ஏன்னா காலையில் சாயந்தரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹெல்த்தியான விஷயங்களை சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மரில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான லெட்டர்ஸ் செஞ்சு கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். இந்த மிக்சர் சீட்ஸ் அப்படிங்கிறது அமேசானில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. உங்களுக்கு செலக்டிவான சீட்ஸ் என்னெல்லாம் தேவையோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சீட்ஸ் வாங்கி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எந்த சீட்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முடித்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.